What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. வணக்கம். இப்பதான் யாரோ கேட்டிருந்தாங்க உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வந்து கோபி அண்ணாட்ட சொல்லி என்னது காலேஜ்ல வந்து நோ டியூ சைன் வாங்குவோம்ல அந்த அந்த பரிதாபம் நோ டியூன்ற ஒரு இதை வச்சு செக்மெண்ட் வச்சு பண்ண முடியுமா? எவ்வளவு பண்ணா தெரியுமா? அதுக்கு எவ்வளவு அலை விடுவாங்க நோ டியூ சைன் பண்றதுக்கு. நோ டியூனா கடைசி நோ டியூவா இல்லாட்டி அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நோ டியூவா? கடைசி நோ டியூக்கு இங்க போய் சைன் வாங்கிட்டு வாங்க, அங்க போய் சைன் வாங்கிட்டு வாங்க, அந்த லேப்ல போங்க, இந்த ஸ்டாஃப் கிட்ட போங்க. நல்ல கண்டென்ட் தான். ஆனா நம்ம சொன்னா பண்ணுவாங்களா? இப்ப என்ன பண்ணிக்க ஃபேர்வெல் டே ஐ திங்க் காலேஜ் ஃபேர்வெல் டே ரிலேட்டடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன இப்ப காலேஜ் எல்லாம் முடியுது இல்ல எல்லாத்துக்கும், ஸ்கூல் காலேஜ். ஓ, அது கனெக்ட் பண்றதுக்காகவா? பின்னாடி ப்ரொஃபஸருக்கு பின்னாடி பாத்தியா இல்லையா ஸ்டூடெண்ட் கோபி? நீங்க உங்களுக்கு எல்லாம் ஃபேர்வெல் டே வச்சிருக்காங்களா ஸ்கூல் காலேஜ்ல? எனக்கு ஃபேர்வெல் கொண்டாடினது இல்ல ஒரு வாட்டி கூட. கடைசி நாள் போயிட்டு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு நாங்களே வந்துட்டோம் ஸ்கூல்ல. காலேஜ்ல எந்த இதுவுமே கிடையாது ஃபேர்வெல் ரிலேட்டடா. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் கடைசி நாள்ன்ற மாதிரி இருக்குமா, அப்ப குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் அது நல்லா இருந்துச்சு மொமெண்ட். எல்லாருமே உட்காந்து ஸ்கூல்ல வந்து எடுப்பாங்க தெரியுமா, வருஷம் வருஷம் ஒரு குரூப் போட்டோ எடுத்து கொடுப்பாங்கல்ல எல்லாத்துக்கும். அது எங்களுக்கு இருந்தது. நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம்னா பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வந்துட்டு, இந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டு பார்த்தோன்னா ஆடியன்ஸ் உட்காரத்துக்கு ஒரு மாதிரி படிக்கட்டு மாதிரி வச்சிருப்பாங்களா. ஸோ அதுல எல்லாரும் வரிசையா உட்காந்து போட்டோ எடுத்து வந்த இடம் நல்லா இருந்துச்சு. அது நான் ஃபேர்வெல் கொண்டாடினது இல்லதான், இல்ல 12th கொண்டாடினது இல்லை. ஓகே, இதுல என்னென்ன ஃபன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த அலப்பறைகள் பத்தி நம்மளுக்கு தெரியல, பார்த்ததே இல்லை. அழுவாங்க ஆரம்பமே. நானும் விட்டா போதுன்னு ஓடி வந்தேன். ஆமா, பிரிஞ்சு போன நினைச்சு அழுகிறீங்களா? அதே பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கீங்க. பசங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கிற காலம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே பசங்க எல்லாம் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. பொண்ணுங்க அந்த காலேஜ் முடிச்சா. ஆனா இது வேணா கண்டிப்பா நடக்கும். அதாவது பொண்ணுங்க என்னன்னா இப்ப பிரிஞ்சு போயிட்டோம், நம்ம லைஃப் லாங் இனிமே பார்க்கவே மாட்டோங்கிற அளவுக்கு சீன் போட்டுல. அது ஆக்சுவலா உண்மைதான். என்னதான் இப்பயே பாருங்க என்ன எல்லாமே இருக்கு, வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாமே இருக்கு. ஆனா கனெக்ஷன் இருக்காது அவ்வளவா. அப்பெல்லாம் எங்க அக்கா இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ் படிச்சாங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆர்ட்ஸ்ல படிக்கிற பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா இருக்கும். அதே வந்து இது பிஇ பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து அந்த காலேஜ்னா காலேஜ் வரைக்கும் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க எங்க அக்கா. நான் அதெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா நான் எல்லாம் ஒண்ணுதானே, காலேஜ்னா எல்லா காலேஜும் ஒரே மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நினைச்சேன். ஒன்ஸ் அந்த ஸ்கூல் பசங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தா கனெக்ட் ஆகி இப்ப எனக்கு வர மாதிரி ஓடுது கொஞ்ச நாள். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஆனா எனக்கு வந்து கை விட்டு என்ற அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி கரெக்டா நம்ம போனோம்னா சில பேட்ச் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க. நான் தெரியல, நம்ம பேட்ச் அப்படியே இருக்கும் போல. அதுக்கு முன்னாடி இருந்தே பசங்க எல்லாம் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. பொண்ணுங்க அந்த காலேஜ் முடிச்ச 5வது நாள்ல இருந்து எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஸ்டே கனெக்டடா இருக்கணும். நோக்கியா மாதிரி பசங்களை மாதிரி மாறுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அதுக்குன்னு இவ்வளவு அழுக வேண்டிய அவசியம் இல்ல, பாத்துக்கலாம். போதும் எதுக்கு இவனை பார்த்து அழுதுகிட்டு போறாங்க? ஏமா கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்தனால அவள ஜாலியா இருந்துல, காமெடியா இருக்காங்க. ஏய் ஃப்ரெண்ட், எதுக்கு இந்த மாதிரி அழுகுற? இல்ல சார் போறது நினைச்ச எனக்கு vlogல வருவாங்க. நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லன்னா நாங்க சந்தோஷமா இருக்கோம். உனக்கு அது ஃபீலிங்கா இருக்கா? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம போறோமே, இந்த காலேஜ் எல்லாம் விட்டுட்டு போறவங்களுக்கு கவலையா இருக்கு. இருக்கவும் திட்ட வேண்டியது. ஒரு மாசம் கூட்டி போய் வீட்ல வச்சுக்க.
நீதான் ஓவரா பேசிக்கிருக்க. என்னன்னு இருந்தாலும் பார்க்காம இருக்க முடியாது உன்னால. தப்பா பேசிக்கிருக்கீங்க. காலேஜ்ல உனக்கு படிக்க வந்தா ஃபேர்வெல் ஒன்னு நடக்கும், கடைசி நாள் பிரிஞ்சு தான் போய் ஆகணும். ரொம்ப ஃபீல் பண்ற சார். இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு இருக்க கஷ்டமா இருக்கு. ஆமா, சார் வந்து சாட்ட சமுத்திரக்கனி, இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க பிரிய முடியாம இருக்காங்க. அவரே 2 மாசம் சம்பள பாக்கி இல்லன்னு தான் உட்கார்ந்து இருக்காரு. கொடுத்தா இன்னைக்கு கிளம்பிடுவாரு. ஐயோ டேய் ஓபன் பண்ணுங்கயா. இதெல்லாம் நான் நேர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். இல்ல நடந்திருக்குல்ல. உங்க காலேஜ்ல இருக்காங்க போலவே. டைம் போறதே தெரியல. இல்ல அது 4 வருஷம் தான் இன்ஜினியரிங் படிக்கணுமா? ஏன் 10 வருஷம் படிக்க கூடாதா? லவர்ஸா நீ வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. சரி விடு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே இட்ஸ் ஆல் ரைட். நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்ங்கற நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க எப்படி முடியும்? என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை. நம்ம வேற ஊரு, வேற ஸ்டேட், இதெல்லாம் நமக்கு பத்து வராது. நான் என்ன சொல்றேன்னா, நான் போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சாதிச்சுட்டு திருப்பி நான் உங்ககிட்ட வருவேன். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை நீ வார்த்தையா சொல்லிட்டு சரி திருப்பி வரேன். அது வரைக்கும் திட்டிக்கிற படத்துல வரப்ப நம்ம பாத்துக்க கூடாது, பேசிக்க கூடாது, எதுவுமே பண்ண கூடாது. ஜெயிச்ச உடனே நான் வந்து நேரம் உடைய எல்லாத்துலயும் பிளாக் பண்றேன். நீ ஜெயிச்சுட்டு அதுக்கே பிளாக்லாம் பண்றாங்க. வருவார். என்னடா சடனா அப்படியே அழுகைய மாத்திட்ட? அவ்வளவுதான், அந்த புள்ளி மாறி இருக்கு நேரத்துக்கு. தித்திக்குதே படம். காலேஜ் எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம் எதுக்கு 10 வருஷம் பண்ணணும்? ஆமா, இருந்தா ஜாலியா சுத்திட்டு வருவோம். முடியாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சும்மா நான் தனியா வேற பொண்ணை பண்ணிக்க வேண்டியதான், வேற பையனை பண்ணிக்க வேண்டியதான். 4 வருஷம் என்ன சுத்துனீங்க? சுத்தணும். அதனாலதான் அழுது இப்ப பிரியா இதை பண்ணி இருக்காங்க. பார்த்தா டக்குன்னு நினைப்பாங்க, இல்ல என்ன சுத்தினா டக்குன்னு போயிட்டாங்க. இப்ப அழுது பண்ணும்போது சீன் போட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி அழுதுட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சமன்படுத்திட்டோம் நாங்க எல்லாத்தையும். சரிவா போவோம். என்ன ரைட் பார்ட்டியா வாடா. என்னடா புரியலையே. மாட்டாங்களா? உனக்கு குழந்தை பிறக்கும் என்னைய மாமா முறையில கூப்பிடுவீங்களா? நினைச்சா உன்னை யார் நினைக்க சொன்னா? அப்படி உன்னை யார் நினைக்க சொன்னா? கூப்பிடுவேன். எனக்கு குழந்தை பிறக்கும் கூப்பிடுறேன். வா. என்னடா நீ என்னடா ஒரே பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல என்னடா நீ என்னடா? அப்ப காலேஜ்ல லவ் பண்றவன் எவனும் கல்யாணம் போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர் போவாங்க. ஆமா, கடைசி நாளா போச்சு. சாரு பாரு, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்து விழுந்து ஒப்பாரி வச்சு இளவு வீட்டுல அழுகிறத கூட ஓவர் அழுகுறாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி அழுகுறதுதான் சார். எனக்கு நான் முகரைய பார்த்ததுல இருந்தே மனோரு என்ன சொல்றேன் இல்லடா, டைம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீ சாரு, நான் ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான், நான் காலேஜ் முடிச்சுட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேணாம் கோபி. எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். ஒன்னும் எனக்கு பிடிக்கும். கடைசியா அதை விட்டு போட்டுட்டுவாங்கல்ல ரெகல் பாய்ஸ் கிட்ட. அப்ப புடிச்சு செஞ்சு இல்ல அது வந்து நான் வந்து போட்ட நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க வந்து இன்னும் நல்லா வரணுங்கிறதுக்காக நான் நல்லா வரணுன்றதுக்காக எக்ஸ்டர்னல்ட்ட கண்ணை காமிச்சு வச்சு லேப்ல குத்தி விட்டான். நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு அப்படி மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு போங்க. அது பண்ண முடியாது. எப்பவுமே கிரிமினலா தான் யோசிக்க தோணும். நீ என்னெல்லாம் தப்பு பண்ண, இன்னைக்கு இப்படிதான் சும்மா போயிட்டு இருக்கேன், கூப்பிட்டு ஐடி கார்டை போடுறாங்க. ஐடி கார்டு கேம்பஸ்க்குள்ள ஐடி கார்டு போடணும்ங்கறத போட்டது. நீ அப்ப கெத்து கட்ட வேண்டியது ஸ்டாஃப்னு நோட் எழுதாம வெறும் நோட்ட கொண்டு வந்து வச்சிக்கிட்டு அப்புறம் எப்படி நான் அதர் டிபார்ட்மெண்ட்லாம் அழகா கூப்பிட்டு சைன் பண்ணி அனுப்புறாங்க. சொந்த டிபார்ட்மெண்ட், தாய் வீடு, வேலைய கட்டிட்டு இல்ல. சரிப்பா, நான் செஞ்சது இது எடுத்துக்க மனசுல வச்சுக்காதீங்க, விடுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன அப்பலாம் சொன்னா விட்டுருவோம்னு நினைச்சியா? ஆனா ஒண்ணுடா, நம்ம காலேஜ் ஹைவேல கட்டினது ஒரு பெரிய வசதியா போச்சு. எப்படி? ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாம முட்டி சாவடிச்சிட்டோம்னா கூட ஐயோ ஆக்சிடென்ட் கேஸ் முடிச்சு இதெல்லாம் வந்து முக்காவாசி ஹைவேல தான இருக்கும். நான் எனக்கும் குடும்பம் வச்சிருக்கேன். டிராக்டர் வந்து இப்படி வளைக்கிறப்ப டக்கு இப்படி வளர்ந்துருமாண்டா. அப்படியே டிராக்டர் கரெக்டா போணுங்கறாங்க எல்லாமே. டிராக்டர் மட்டும் அப்படி கரெக்டா போணுமா ஹைவேல. மாசமா ஹாஸ்டல்ல தங்கிர வேண்டியதான். இவங்க வெளிய போனதா புண்டாய போட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து தானே ஆகணும். இப்படி வளைச்சு அப்படி இந்த பக்கம் பூ மாதிரி கூம்பு மாதிரி வைக்கிறோம். எதுக்குடா தேவையில்லாத வேலை? எப்படி லைட் எடுத்துட்டு போறது, உடைச்சிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்களா? பயப்படுறியாடா என்ன? டேய் பயந்தா இருக்கிற நீ எல்லாம் மெக் டிபார்ட்மென்ட் எடுக்கற. எங்க காலேஜ் டேபிள் இப்படி தான் இருக்கும். நான் முதல்ல என்னன்னு தெரியுமாடா? எம்முக்கு என்ன மாஸ்ரா? மாஸ் தான்டா மெக், மெக் தான்டா மாஸ், மெக் தான் மாஸ்ரா. சில்லுன்னு ஒரு காதல் வாரணம் 1000. சரிடா இருடா. டாடி தெரியுமா? இருடா. டாடி சும்மா இருடா. உடா
இந்த டியூப்லைட் கலட்டி பெஞ்சில போய் டம்மு நடி. ஐயோ கேமரால வரும்போது ஒத்துக்கிறியா அப்ப நீ கேர்ள்ஸ் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஃபைன் கட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கலட்டி ஓடுறா டம்முனோட இந்த பெஞ்ச் இருக்குல்ல இதுல ஏறி தப்பு ஆனா பண்ண டம்முன்னு ஒரு ஸ்மாக் போடு. அவன் எதுவும் பண்ணல கடைசியில. அது இருந்து போட்டா முடியாது அவனையால சத்து இல்லையா? டிபார்ட்மெண்ட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் பேரு அங்க நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்களோட மாதிரி பண்ணாரா நீ? அப்புறம் என்ன மாப்ள அது தெரியுதா? டிராவிட் ஆக்சுவலி வந்து முன்னாடிக்கு இப்ப நல்லா செம்ம அந்த ஆக்டிங் வந்து ஸ்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப படத்துல எல்லாம் வேற நடிக்கிறாரு இல்ல அவரு. சோ நல்லா இருக்கு முன்ன பண்றதுக்கு. தம்பி பெருமையா இருக்கு. என்னோட ஜூனியர் போடு மாப்ள ஸ்நாக் தட்டு. கடைசி வரைக்கும் அவன் ஒண்ணும் பண்ணல. போடு மாப்ள நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்க அப்படியே ஃபுல்லாத்துலயும் அப்படியே எழுதிட்டு போயிடுவோம். பைத்தியக்கார போல எழுதுறோம்னா நம்மளே எல்லாம் உடைச்சிட்டு நம்ம இப்படி நாங்க தான் உடைச்சக்கார மாதிரி இருக்கும். சரி நீ அப்ப நீ வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி ஈஸி மாதிரி மெக்குன்னு வச்சுக்க. மாசா இருக்கணும். மாசுனா மெக்கு மெக்குனா மாசு. அதாவது வரானா நம்ம ரெண்டு பேரும் போட்டு தனியா உடைச்சிட்டு வேற இல்லாம அவங்களோட சேர்ந்துக்கப்பா. என் கூட எதுக்கு சேர்ற மாப்ள? உனக்கு சுத்தமா ஒரு தைரியமே இல்ல. ஒரு சின்ன இது கூட உனக்கு வந்து இது இல்லைன்னா எதுக்கு ஒரு தைரியம் இருந்தீங்க? இதுக்கு சொல்லடா பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படியே போயிரும்டா. ஏன்டா அது என்ன நான் தான் பண்ண எழுதுற மாதிரி ஏடா அப்புறம் யாரு பண்ணாலும் பின்வரும் தலைமுறைக்கு எப்படி மாப்ள தெரியும்? இரு நம்ம பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். எடுத்து வா. இல்லடா என்ன சொல்றேன்னா எழுது நீ எழுது. இல்ல நம்ம பேர் பண்ணுவோம்னா சும்மா மெக்கு மட்டும் வேணா போட்டு வைப்போம். அப்படியா? சரி அப்படியே எழுது எழுது. மாஸ் மெக்கு சிங்க வர சீனிங்ல எழுது. எல்லாரும் நம்ம அண்ணாந்து பார்க்கணும். மிச்ச போயிட்டு என்ன பண்றது? அப்படியே அள்ளி தள்ளி விட்டு தள்ளி. சூப்பர் கை கொடு. பிக்காஸ் ஆர்ட்ட கூட முரட்டார்ட்டா இருக்குது. மாஸ் காமிச்சிட்ட எத்தனை காலரை தூக்கி விடுங்க. போ. ஐயோ ஆனா பாவம் இது மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. இது விண்டோ கிளாஸ் உடைச்சிட்டு போயிடுவாங்க. ஃபேனு டியூப் லைட் கம்பல்சரி பண்றாங்க எங்க காலேஜ்ல. மேக்ஸிமம் நான் பார்த்தது இல்ல. ப்ரொஜெக்டர் இருந்தா ப்ரொஜெக்டர் போய் பார்த்தேன் உங்க கிளாஸ்ல. சரி பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது யார் வேணா பண்ணிருப்பாங்க சார். நாங்க தான் பண்ணோம். நீங்க என்ன எங்கிட்ட இருந்து அதை யாரு பண்ணான்றதான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். யாரு பண்ணிருப்பாங்களா எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும் சார். இன்னைக்கு கிளாஸ் முடியுது ஒவ்வொருத்தரும் ஒரு மூட்ல இருப்பான், டென்ஷன்ல இருப்பான், எரிச்சல் ஆகிருப்பீங்க. ஃபேர்வெல் டே அன்னைக்கு யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம்ன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே இப்ப நான் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்களுக்கு மிஸ்சல்லேனியஸ் ஃபீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் காலேஜ்ல சேர்றப்ப வாங்கிடுவாங்க. அது கொடுத்தா NOC கொடுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப மெக்குன்னு அதுல எழுதியிருந்த காரணத்தினால மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபைன் கட்டினா மட்டும்தான் NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ டிகிரி வாங்குறதுக்கோ ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல சார் பண்ணாங்கன்னா விட்டுருங்க சார். நீங்க எல்லாம் எவ்வளவு காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஃபேன் ஒரு லைட் காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க. முடியாது. சரி விடுங்க விடுங்க சார். என்ன பண்ண போறீங்க? கிளாஸ்ல எத்தனை பேர்? ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 35 பேர் இருக்கும். 35 பேர். 35 பேரும் தலைக்கு 1000 ரூபாய் மேனிக்க ஒரு 35000 ரூபாய் கட்டிட்டு 35000 1600 ரூபாய் வரும். 38 ரூபாய் வரும். என்ன எல்லாருக்கும் 1000 ரூபாய் என்ன சார் தம்பி? 1000 ஃபேன் 35 ஃபேன் வாங்கி தருவாங்க. உடைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு ஃபேனு ஒரு இது எவன் உடைச்சானா அவன்கிட்ட காசை வாங்கி அனுப்பி விட்டுருக்கலாம். பக்கத்திலே பெயிண்ட வச்சு எழுதி நாங்க தான் பண்ணோம்னு அந்த காமிச்சிங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் அந்த 35000 ஃப்ரெண்ட்ஸ். நாங்கெல்லாம் அந்த மாசம் என்ன சொல்லுவீங்க சேர்ந்து பண்றோம் சொல்லுவீங்கல்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஃபீஸ் கட்டுங்க. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விடலாமா? அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? ஏதோ நடந்துருச்சு அது வந்து எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டு நீங்க போங்க சார். கட்டிட்டு போங்க சார். 35000 ரூபாய் கட்டலைன்னா ஒருத்தனும் வேலைக்கு போக முடியாது. வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்படியே திரிய வேண்டியதான். வாங்கி கொடுத்துறேன். நான் வாங்கி கொடுத்துறேன். மாப்ள அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் பண்றனும் போய் நடு ரோட்ல நின்று பஸ்ஸ மறைக்கிறான். மீறினா கல்ல விட்டு அடிச்சு பஸ் கண்ணாடியை உடைக்கிறான். கண்ணாடியை உடைச்சிட்டு ₹1,00,000 ஃபைனை கட்டுறான். அப்படியே ஜெயிலுக்கு போறோம் நம்ம. நான் நல்லா இருந்து எனக்கு பிடிக்கல. நான் தான் சொன்னேன் வேணாண்டா பண்ணிட்டேன் 2 ஆசைக்கு பட்ட போயிடலாம்டா. கேட்காம 35000 1000 எல்லாரும் ஊருக்கு பாக்குறாங்க. நம்மளே பாக்குறாங்க. மாப்ள சொல்லியா? அவ்வளவுதான். காலேஜ்ல நம்ம அப்படியே தெரிஞ்சு ஃபீலிங்ஸ் குரூப்ஸ் என்ஜாய்மெண்ட் எவ்வளவு ஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். நம்ம திருப்பி எல்லாம் தேயத்தை கடந்துட்டோம். சரி விடியா ஃபீல் பண்ணாதே. சரி மாப்ள
பாத்துக்கிறோம்டா. ஆமா நார்மலா இருக்கட்டி போய் பேசி அவனே ஃபீல் பண்ணி விடுறது. கடைசி சிரிப்பு தான். எல்லாம் பார்த்து நம்ம எப்படா சிரிக்க போறோம்? அவ்வளவுதான் இல்ல. என்ன முடிஞ்சு காலேஜே முடிஞ்சுடா. எவ்வளவு அவன் நார்மலா தான் இருந்திருப்பான். ஜாலியா இருந்தோம்டா காலேஜ்ல. முடிஞ்சிருச்சே, ரொம்ப வருத்தமா இருக்கு. அது வந்து கோல்டன் பீரியட். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதை பத்தியுமே கவலை இருக்காதுல்ல அந்த டைம். திருப்பி நம்ம பார்க்க முடியாது. திருப்பி நம்ம பிறந்து வர போறோம். போ போ அப்படியா மாப்பிள்ளையா? நீ எப்பவும் கரெக்டா அப்படின்னு தானடா கூப்பிடுவ. திடீர்னு மாப்பிள்ளைங்கிற. அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சுல, அவ்வளவுதான் முடிஞ்சு. நாளைக்கு லைஃப் ஓவர். எவ்வளவு ஜாலியா ஃபன்னா அப்படியே இருந்த அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்னா 4 வருஷம் தான்டா பண்ணுவாங்க. இப்போ காலேஜ் இருக்கும். என்ன வீட கூட வாழ்க்கை ஃபுல்லா படிக்கலான்னு இருந்தியா, இல்ல இங்கே வாழ்க்கை நடத்திடலான்னு இருந்தியா, இல்ல வேற மாதிரி எதுவும் யோசிச்சு வச்சிருந்தியா? தெரிஞ்சுதானே வந்த 4 வருஷம் முடிச்சுட்டு போகணும் தெரியுமில்ல. அப்புறம் என்ன ஃபீலிங் ரொம்ப ஓவரா இல்லடா. உங்களால திருப்பி பார்க்க முடியல. பார்த்து என்ன கொடுக்க போற நீங்க? நானே வச்ச அரியர் எவ்வளவு நாள்ல முடிக்க போறோம்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கேன். இன்னும் எத்தனை அரியர் இருக்கீங்க வந்து உட்கார்ந்து எல்லா மூஞ்சியும் பார்க்கறதுல போறேன். மூதேவி, நாளையில இருந்து நீ வீட்டுல உட்கார போறடா. வேலைக்கு போ, எப்ப போன்னு கேட்பாங்க. அதை நினைச்சு ஒரு பயம் இல்ல. இவங்க எல்லாம் விட்டு பிரிகிறேன்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா. சரி விடு, உனக்கு எனக்கு ஃபீலிங் ஒத்தா வரல. மாப்ள இது உனக்கு ஜாலியா இருக்காடா? நீங்களுக்கு சோகமா இருக்குது, ஒரு ஜாலியா இருக்குங்க இத பத்தி நினைக்கிறது. இங்க பாரு, காலேஜ் 4 வருஷம் தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா மொத்த பேத்தையும் கல்யாணம் பண்ணிக்க. ஏய் என்ன தினமும் பார்க்கலாம் ஒவ்வொருத்தனையும். பிச்சு பண்ண அவனை தேவலாம் முடிச்சிருக்க. நீ தான்டா ஓவரா ஃபீல் பண்ணிக்கிருக்க. கோயிலுக்குள்ள தெய்வம் இருக்கு, தேடி வந்த தெய்வம் வீட்டுக்கு வீடு உசிரெல்லாம் பெருதாவள போல. ஆமா, இவர் பெரிய கேப்டன் விஜயகாந்த். அவர் கை காசை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருக்காரு. நாய் ஃபேர்வெல் டேன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் கையில காசை கவ்வி வாங்கிட்டு வந்து இவனே என்னமோ காசு கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் போடுறானே. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? பிரியாணி இல்ல சாப்பாடுங்க. ஏய், பிரியாணின்னு சொல்லி 200 ரூபாய் ஆளுக்கு வாங்கினியே. கிளாஸ்ல 35 பேர் காசு கட்டி இருக்கோம். எங்கடா? அதான் எங்க போச்சு? டிராவிடே என்னாச்சு மாப்ள? என்ன சாப்பாடு கம்மியா இருக்குங்கறாங்க. எப்படி சாப்பாடு இப்படி கம்மியா இருக்கு? கரெக்ட்டா வாங்குனமே. ஸ்டாஃப் ஒருவேளை ஏதோ வந்து நல்லா அதெல்லாம் தனியா அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இல்ல சீனியர் எதுவும் ஒண்ணுக்கு ரெண்டு அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. வேற கடற்கரை ஏமாத்திட்டு இது அந்த மாதிரிலாம் இதுல நான் விசாரிச்ச வரைக்கும் கொடுத்ததுல வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு ஒரு நாதாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கூட ஒரு பொட்டலம் சேர்த்து கொடுத்துருக்கான். என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க? இதாண்டா அப்படி பிடிக்காத கெட்ட பழக்கம். ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுல ஒரு ஊழல் பண்ண வேண்டியது அசிங்கமா இருக்குன்னு. அவனுக்கு தான் மொத்தத்தை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டானுங்களே. மச்சாங்கிட்ட இருந்து பிரியாணி வாங்கலன்னு சொல்லி திங்கிறதே போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க. நீ என்ன பண்ணீங்க எனக்கு தெரியாது. நான் காசு கொடுத்திருக்கேன் பிரியாணி திங்கணும்னு. எனக்கு பிரியாணி வந்து கடைசியில கூட சண்டை நடக்கும்ல அதுக்கு. சரி பிரியாணி வாங்கிடுறோம். அது வரைக்கும் இங்க இருக்கு. சரி போ. ஏய் இங்க வா. என்னது இது? ரெஃப்ரெஷ்மென்ட். என்னது ரெஃப்ரெஷ்மென்ட்க்கு? என்ன இது தின்னா பண்ண ரெஃப்ரெஷ் ஆயிடுமா? ஆமா, கொஞ்சம் பேர்லாம் உனக்கு எவன்டா சொல்லி கொடுக்கிறது? இப்படிதானே சொல்லி பழகி. ஸ்நாக்ஸ் சொல்லுங்கடா. ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரெஃப்ரெஷ்மென்ட்டா? சரி, ஜூஸ், சமோசா, மிச்சர், பப்ஸ் வாங்கி தரேன். என்ன பப்ஸ் வாங்குறவங்க காசு. சிக்கன் பப்ஸ்னா இல்ல, அது கடை இல்ல. சம்சா வாங்கிட்டு வந்திருக்க. அதான் 10 ரூபாய்க்கு 3 கொடுத்தாங்க. மினி சமோசாவா? ஆமா, 10 ரூபாய்க்கு 3. டிஜே வந்துட்டாரு. டிஜே வந்துட்டாரா? வாங்க போ, வாங்க அங்க வாங்க. ஏய், டிஜே எல்லாம் நம்ம பிளான்ல இல்ல, காசே கட்டல. எப்பறா கூட்டி வந்த? என் ஃப்ரெண்டுங்கறனால நான் குறைஞ்ச வருமானத்துல வந்து லேப்டாப் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தேவையில்ல. குறைஞ்ச ஒழுங்கா சம்சா ஒழுங்கா. அத சிம்போசியம் தான் நல்லா இருக்கும்ல. ஃபேர்வெல் இன்னைக்கு உருட்ட மாதிரி தான். பாட்டாவது ஒழுங்கா போடுவானா இல்ல அதுவும் ஒன்னே மாதிரி தான் போடுவானா? நண்பா என்ன மறந்துட்டியா, தோலா என்ன மறந்துட்டியா, மச்சா என்ன மறந்துட்டியா, மாமா என்ன மறந்துட்டியா. ஐயோ டேய், என்னடா பாட்டு இதெல்லாம்? சீரியஸ்லி இது ஆக்சுவலி இது பார்க்கும்போது ஐயோ நம்மள மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி இருக்கு. இல்ல இது கான்செப்ட்லாம் நான் என்ன வச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஃபேர்வெல் இதான ஃபேர்வெல் ஸ்பெல்லிங் அங்க தப்பா போட்டுருந்தாங்க. நான் இதுல வச்சு இப்படி ஃபேர்வெல்ல என்ன காமெடிஸ் பண்ண முடியும்னு நினைச்சா நடுவுல வந்ததெல்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த இது ஃபேன் உடைச்சதுல காமெடியா இருந்துச்சு. இதுமே நல்ல கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா நான் பார்த்தது இல்ல. ஆனா காலேஜ் விட ஹாஸ்டல்ல தான் அதிகம் பண்ணிடுவாங்க. ஃபுல்லா எல்லாத்தையும் உடச்சு விட்டுட்டு போயிட வேண்டியது. தெரியல. ஆமா, ஆனா ஹாஸ்டல் என் ரூம்லயுமே நான் பாத்துருக்கேன். கேர்ள்ஸ் தானே. ஆனா எழுதி வச்சுட்டு போவாங்க அவங்க நேம் எல்லாம் எழுதி ஒரு ஆர்ட் போட்டு, பெரிய ரவுடிங்க ஆர்ட் போட்டு ஒவ்வொன்னும் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த ரூமை பார்க்கும்போது கன்றாவியா இருக்கும். இந்த பெயிண்ட் கூட அடிக்க மாட்டீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆமா, அவங்க எழுதிட்டு போவாங்க. இவங்க உட்காந்து ஒவ்வொரு வருஷமும் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அது நம்ம தான் ஒழுங்கா இருந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்.
செமையா இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. ஆமா. எப்படி சொல்ற நல்லா எப்படி என்ன என்கேஜா இருந்துச்சு. அது என்ன ஃபீலிங் பண்ணார்ல, அதுவும் செமையா இருக்கு. அது நான் பாத்திருக்கேன். அது ஆக்சுவலா அது நான் பாத்திருக்கேன். அது வந்து சிம்போசியம்லயே ஆரம்பிச்சுவாங்க. இதான் லாஸ்ட் சிம்போசியம். சிம்போசியத்துக்கு தான் நான் இது மாதிரி ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பிரியாணி அதெல்லாம் நடந்துச்சு. ஆமா, எங்களுக்கும் சிம்போசியம் அப்பதான் பிரியாணி அரேஞ்ச் பண்ணாங்க. டிஜே எல்லாம் அப்பதான் போட்டு பண்ணது. அது ஹாஸ்டல் டே நடக்கும். ஹாஸ்டல் டேல எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹாஸ்டல் டேஸ்ல வந்து ஹாஸ்டல் அங்க இருக்கவங்க கூட மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். காலேஜ்லனா டேஸ் கலர்ஸ்ல இருப்பாங்க. டைமே கிடைக்கும். அந்த டேட்ல எல்லா டிபார்ட்மென்ட் பசங்க கூட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா இருந்துச்சு காலேஜ் லைஃப். அது ஒரு இதுதான். ஸ்கூல்ல பெருசா மெமரபிளா எதுவும் இல்ல. பட் காலேஜ் வந்து நல்லா எந்த இடத்துலயும் இது வரைக்கும் இருந்த அந்த இயர்ஸ் மிஸ் பண்ணதெல்லாம் இல்ல. அந்த ஒரு 4 இயர்ஸ் ரொம்பவே திருப்பி இருந்தாலும் அந்த 4 இயர்ஸ் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். பேக் போற மாதிரி இருந்தாலும். ஓகே, வேற ஒரு வீடியோல நீங்களும் சந்திப்போம். பாய்.